ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் மீன் டு மீட் திஸ் பர்சன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பர்சனை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த பர்சன் யார், அவங்க உங்கள் லைஃப்பில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1. Right. Pile number 2. Pile number 3. Okay. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1. ட்ரூத். Knight of Cups. Unbound. Okay, so pile number 1. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஒரு டெஸ்டின்டு பர்சன் சொல்லுவேன். அதாவது உங்களோட வாழ்க்கையில் இந்த பர்சன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணணும், வரணும் அப்படிங்கிறது உங்கள் டெஸ்டினிலே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபேட் மாதிரின்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த பர்சனை வந்துட்டு யூனிவர்ஸ் தான் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, எப்போ இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கப்போ, ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கிறப்போ வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க. அதாவது ஒரு சில உண்மைகள் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த உண்மைகள் ரொம்ப கடினமாக இருக்கும், ஏற்றுக்க முடியாது. பட் ஆனால் வந்து அது உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி, ஒரு ஆறுதலுக்கு, அந்த உண்மையை நீங்கள் வந்துட்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வருவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ரேண்டமாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போக மாட்டாங்க. பட் இவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி வந்திருக்கலாம், எந்த உறவாக கூட வந்திருக்கலாம், ஒரு க்ளோஸ் பாண்டிங் கூட ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு நியூவாக ஒரு கனெக்ட் ஆகியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இது வரைக்கும் உங்கள் பாஸ்ட்லேயோ இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக பழகின ஒரு உறவோ இருக்காது, புது உறவாக இருக்கும். மேபி கொஞ்ச நாள் தான் அந்த பழக்கங்கள் இருக்கும், அதோட வந்து அந்த கொஞ்ச நாளுக்குள்ளரே வந்துட்டு நல்ல க்ளோஸ் ஆகிடுவீங்க, கனெக்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, பிகாஸ் வந்து இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு யூனிவர்ஸால கனெக்ட் பண்ணப்படுறது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் கர்மாலாம் இருக்குல்ல, லைக் உங்களுக்கு வந்துட்டு நிறைய கர்மாஸ் இருக்கு. ஸோ அது ஒன்ஸ் அது எண்ட் ஆகிறப்போ வந்துட்டு இந்த பர்சன் வருவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு கோஇன்சிடென்சஸ் மாதிரிலாம் கிடையாது. இவங்க உங்கள் வாழ்க்கையில் வரணுங்கிறது வந்துட்டு அது உங்களோட டெஸ்டினிலே இருக்கு, ஆல்ரெடி இட் இஸ் டிசைடட். ஓகேங்களா, ஜஸ்ட் யதார்த்தமாக மீட் பண்ணேன், என் வாழ்க்கையை வந்தாங்க, என் வாழ்க்கையை மாற்றினாங்க அப்படிலாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு இவங்களோட ஒரு ரோல் சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ஒரு லக்கி பர்சனாக கூட இருப்பாங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, ஒரு ஹீலராக இருப்பாங்க, ஒரு லக்கி. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில். என்ன சொல்கிறது, கஷ்டம் முடியவே முடியாது அப்படின்னு இருந்த உங்களது ஈஸியாக முடிஞ்சிடும் நிறைய விஷயங்கள்.
ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி அந்த பர்சன் கூட வந்துட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா, இப்போ பைல் நம்பர் 1 வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஃபேக்கா இருக்கீங்க, உங்களோட ட்ரூ செல்ஃப் வெளியே கொண்டு வராம இருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்சனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களோட அந்த ட்ரூ செல்ஃப் வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்க தைரியம், மனதைரியம் பயங்கரமா இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? இது வந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு மட்டும் அவங்க வரமாட்டாங்க, உங்களை மாத்துறதுக்குமே வருவாங்க. அவங்களோட பிரசன்ஸ் உங்களை ரொம்ப மாத்தும், போல்டான பர்சனாக மாத்தும். நிறைய லக்கி சான்சஸ், லக்கியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த பர்சன் வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம், அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா பிளான்டா இருக்காது, ஜஸ்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு யங் எனர்ஜி, ஒரு யங் பர்சனாக இருக்கலாம். உங்களோட ஏஜ் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான வயசாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அதிக சான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ஒரு மேலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எங்கு அப்படின்னா வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலா வந்துட்டு இருப்பாங்க, பார்ப்பாங்க, எதையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு போல்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி நினைச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து யங்கர் பர்சனாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையோட ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து கொஞ்சம் டல் அண்ட் போர்டு டைப் ஆஃப் பர்சனாக தான் இருக்கீங்க இப்போ. ஸோ உங்களை வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸா லைஃப் ஒரு ஒரு ஜாலியா ஃபேஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு மாத்துவாங்க. ஸோ பிகாஸ் அந்த பர்சனோட அந்த வைப், அந்த பர்சனோட அந்த ஒரு குணங்கள், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து வெரி பாசிட்டிவ் தான். நீங்க இப்போ ரொம்ப ஒரு நீங்க எங்க ஏஜா இருந்தா கூட ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுறது பண்றதுன்ட்டு ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்த அப்புறம் எல்லாமே மாறும், அப்படியே எங்கர் பர்சனா மாறிடுவீங்க. ஓகே? இந்த பர்சனோட உங்க பிரசன்ஸ் வந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம், ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கலாம். அண்ட் அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட், நிறைய லவ்டு ஒன்ஸ் இருப்பாங்க. நிறைய அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சனோட ஒரு சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஒரு ஃபேமிலி சப்போர்ட், அது மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்க பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சைடு பீப்புள் ஆல்சோ உங்களோட வாழ்க்கைக்கு எதர் இன்டைரக்டா வந்துட்டு உதவுவாங்க. இந்த பர்சன் மூலியமாக இன்டைரக்டா அவங்க சைடு பீப்புள் ஆல்சோ உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? பைல் நம்பர் 1 வந்துட்டு நீங்க இந்த பர்சனை மீட் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு உங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட லைஃப்ல ஆல்ரெடி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு நடந்திருக்கலாம். நீங்க ஆல்ரெடி இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெரி சூன் மீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சில குவாலிட்டிஸை வச்சுட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்ப்போம். ஸோ ஃபேமிலி, நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், Priestess. Okay. File number 2. Fine. உங்களோட வாழ்க்கையில இந்த பர்சன் வந்துட்டு இட்ஸ் நாட் ஒரு ஜஸ்ட் யதார்த்தமா மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு வருவாங்க, இருப்பாங்க.
ஒரு ஃபேமிலியா கூட மாறுவாங்க. சி, இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த பர்சனோட ஸ்ட்ரேஞ்சர்னா எப்படியோ கனெக்ட் ஆவீங்க, எது மூலியமாவோ கனெக்ட் ஆவீங்க. எதர் ஒரு வேலை மூலியமா கனெக்ட் ஆவீங்க, இல்ல பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் மூலியமா கனெக்ட் ஆவீங்க. இந்த பர்சன் உங்க கிளைண்டா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி கூட கனெக்ட் ஆவீங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் சைடு மூலியமா தான் வந்துட்டு கனெக்ட் ஆவீங்க இவங்களோட. அண்ட் ஒரு ரேண்டமா இருக்கும். அண்ட் அந்த பர்சன் கூட வந்துட்டு நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ வந்துட்டு ஒரு 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 நல்ல பாண்டிங் வந்துட்டு இருக்கும் உங்களுக்குள்ளரே. வந்துட்டு ஒரு 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 மோட்டிவேஷன் அண்ட் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த பர்சன் வந்து உங்களோட ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து ஒரு ஃபேமிலியா மாறுவாங்க. உங்களுடைய ஒரு சூஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு உறவோட இருப்பாங்க, ஏதோ ஒரு பாண்டிங், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கோட வந்துட்டு டெஃபினெட்லி வந்து இருப்பாங்க. அண்ட் இவங்க கூட வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். ஆல்தோ ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட ஒரு குடும்பமாக வந்து கனெக்ட் ஆகுறப்போ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்களோட சொந்த குடும்பத்தை தாண்டி இந்த பர்சன் ஒரு அந்த அந்த ஒரு ரோல், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துட்டு உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு, உங்களோட சந்தோஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களோட ஓன் ஃபேமிலி, ஓன் பிளட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, இந்த பர்சன் வந்து அந்த இடத்த வந்து நிரப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப நாளா வந்து பைல் நம்பர் 2 வந்து ஒரு உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்திருக்கும். ஓகேங்களா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. அதுக்கான ப்ரேயர்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த ப்ரேயர்ஸ்க்காக அழகா வந்துட்டு இந்த பர்சன் தான் இவங்க தான் உங்க லைஃப்ல மாத்த போறாங்க, எல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கறத வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க. இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்த அப்புறம் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை நீங்க ஹேண்டில் பண்ற விதமும் வந்துட்டு மாறும். அண்ட் பணம் விஷயம், கெரியர் விஷயம்ல நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். இவங்க இந்த பர்சன் வந்த அப்புறம் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு பொருளை வாங்க கூட என் கையில் வந்துட்டு காசு இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா இந்த பர்சன் வந்த அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு மணி சோர்ஸ் வரும். இந்த பர்சன் மூலியமாக கூட நிறைய வரும். இந்த பர்சன் ஒரு கிளைண்டா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா இவங்க மூலியமா நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இவங்களும் நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க வாழ்க்கை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது. ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து அந்த பர்சன் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க. ஏதாவது நீங்கள் போகிற பாதையில் உங்களோட க்ரோத்தில் ஏதாவது தடை வருதா, அந்த தடைகளை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களை செய்ய வைப்பாங்க. உங்கள் க்ரோத்துக்கு நீங்கள் தான் ஒரு ரீசனாக இருப்பீங்க. இவங்க வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பர்சனோட நீங்க வந்துட்டு கனெக்ட் ஆக ஆக உங்களால உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களால கரெக்டா சொல்ல முடியும். ஓகே, இதுக்கு இதுதான் மீனிங், இதுதான் வந்து நடக்க போகுது, ஒரு ஒரு உணர்வு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நிறைய வந்துட்டு நாலேஜ், விஸ்டம் நிறைய வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பர்சன் வந்து உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேக் டேக்கும் மெஜிஷியன் வந்திருக்கு. வண்டர்ஃபுல். இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், நிறைய புக்ஸ் படிப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ப்ராக்டிசஸ் அதிகமா இருக்கும். இது வரைக்கும் லேசியா இருந்துச்சு அப்படின்னா இனி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பர்சன் வந்த அப்புறம் வந்து செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இவ்வளவு நாளா சுத்தி இருந்த உறவுக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண காலங்கள் போய் யாரு போனா எனக்கு என்ன, இனி எனக்கான வாழ்க்கையை நான் பார்ப்பேன், நான் செல்ஃபிஷா தான் இருப்பேன்ற ஒரு முடிவு வருவீங்க. அதாவது
உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பீங்க. ஓகேங்களா? பயந்துட்டு இருந்த நீங்க தைரியம் வந்துடும். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சப்போர்ட்ல வந்துடும் தைரியம். செல்ஃபிஷா மாறுவீங்க. யார் உங்க வாழ்க்கையில இருக்கா, பேசுறியா பேசு, பேசலையா தயவு செஞ்சு பேசாத அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஒரு புது கான்டாக்ட்ஸை உருவாக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க, நான் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் வந்த அப்புறம் புது கான்டாக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபீலிங். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு உங்களுக்கு நைட்டு சரியா தூக்கம் இல்லை, ரொம்ப ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, இது மாதிரி வந்துட்டு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சால்வ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து பயந்துகிட்டு கற்பனைகள்லாம் ஏகப்பட்ட கற்பனைகள் இருந்துச்சுன்னா அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பர்சன் ஒரு பிளெஸ்ஸிங் தான். சி, அடுத்தடுத்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கார்ட்ஸ். சி, வெரி வெரி பிளெஸ்ஸிங். அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வருவாங்க. either டைரக்ட்லி இல்லைன்னா வந்து இன்டைரக்ட்லி. ஓகே, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒன்னொன்னு கஷ்டப்பட்டு தேடி தேடி போயிட்டு இருந்தீங்க, இன்னது ஈஸியா உங்களை தேடி வரும். இந்த பர்சன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது, யதார்த்தமா மீட் பண்ணல. இவங்க உங்க டெஸ்டினில இருப்பாங்க. இந்த காரணத்துக்காக உங்க வாழ்க்கையில அந்த பர்சன் டெஃபினெட்லி இருப்பாங்க. அவங்கள நீங்க மீட் பண்ணத்தான் போறீங்க. ஓகேங்களா? So that's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ pile number 3க்கு வந்துட்டு என்ன மாதிரி மெசேஜஸ்? courage. Wow, look at the aura, பயங்கர strong. 10 of cups, wonderful. protection. ஸோ இந்த பர்சன் உங்களோட வாழ்க்கையில வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது, டெஃபினெட்லி உங்க வாழ்க்கையில இருக்கணும், வாழ்க்கை மாற்றத்துக்கு வருவாங்க. இந்த பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறப்போ வருவாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த டாக்ஸிக் பீப்புளை நீங்கள் தான் விலக்கி வைக்கணும், அவங்களாம் விலக மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்கள விட்டு நீங்கள் விலகி வர்றப்போ அந்த நெகட்டிவ் பீப்புள் கூட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறப்போ டெஃபினெட்லி இந்த பர்சன் வருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. மென்டலி, எமோஷ்னலி, பிசிக்கலி ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ஷன். நீங்க சொன்னா கேட்பாங்க. இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட பாசத்துக்கு, உங்களோட அன்புக்கு வந்துட்டு அடிமையாவாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த பர்சன் வந்து ரொம்ப போல்டான ஒரு பர்சன், ஒரு யங் எனர்ஜி தான், யங்கான பர்சன் தான். லைஃப்ல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்த ஒரு பர்சன், அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த பர்சன் வந்து உங்களோட ஒரு அன்புக்கு அடிமையாவாங்க. பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் லவ் கொடுக்குற விஷயத்தில் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் அன்பாக பாசமாக பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. அவ்வளோ லவ் கொடுப்பீங்க. உங்கள் வார்த்தைகளில் அவ்வளோ லவ் இருக்கும், அவ்வளோ அக்கறைகள் இருக்கும், பாசம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனுமே வந்துட்டு அது மாதிரி தான் அட்ராக்ட் ஆவாங்க. உங்களை ஒரு ஃபேமிலியா பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நர்ச்சரிங் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஒரு மதர் மாதிரி, ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த லவ், அந்த பாசம், அன்பு. லவ் இந்த சென்ஸ் வந்துட்டு பார்ட்னர் லவ் அது கிடையாது. பட் ஒரு பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் ஒரு லவ் கொடுப்பாங்க, சிப்ளிங்ஸ் லவ், அந்த மாதிரி ஒரு லவ். ஓகேங்களா? ஸோ அந்த மதர் நர்ச்சரிங் எனர்ஜி, மதர் லவ், அந்த மாதிரி ஒரு பாசம் தான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன்.
இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட கம்யூனிகேஷன்ல ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நீங்க ஒரு முன்னாடியே சொன்னேன், கம்யூனிகேஷன் விஷயத்துல இன்ட்ரோவர்ட் தான், அப்படி வெளிப்படையால பேச மாட்டீங்க. ஆனா உங்களை வெளிப்படையா பேச வைப்பாங்க. எஸ்ன்னா எஸ், நோன்னு சொல்ல வைப்பாங்க. உங்க கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணி விடுவாங்க. கம்யூனிகேஷன்ங்கிறது வார்த்தைகள் மட்டும் கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில மற்ற உறவுகளோட எப்படி கம்யூனிகேட் ஆகணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், யார் எங்க வைக்கணும், இந்த இதை வந்து அழகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை மட்டும் உருவாக்க மாட்டாங்க, பட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில யார் எந்த உறவை எப்படி வச்சுக்கணுங்கிறத மேற்கொண்டு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி நீங்க மீட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனா அந்த பர்சன் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவ்வளோக்கும் கனெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இனிமேல் மீட் பண்ணுவீங்க. ஓகே, ப்ராபப்ளி இந்த இயர்க்குள்ளார மீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்க ஆல்ரெடி ப்ரெசன்ட் தான், ஆனா தெரியாம இருக்கீங்க. பிகாஸ் நீங்க வந்து இப்ப கரண்ட்லி வந்து உங்க மைண்ட் ப்ரெசன்ட்ல இல்ல, பாஸ்ட்ல இருக்கு, இல்ல ஃபியூச்சர்ல இருக்கு, இல்ல ஏதோ ஒரு கவலைகளை நோக்கி இருக்கு. உங்க மைண்ட் வந்து ப்ரெசன்ட்ல இல்ல, பட் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு உங்க வாழ்க்கையில் வந்தாச்சு. இது எப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் அந்த பர்சன் கத்துக்குவாங்க, வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் கத்துக்குவீங்க, வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆவீங்க. அந்த பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாழ்க்கையோட இன்னொரு ஃபேஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு இன்டைரக்டாவே வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். இதுதான் அப்சல்யூட்லி மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற உங்களை எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்தி விட்டுருவாங்க. இப்ப நீங்க ஆம்பிவர்ட்டா இருக்கீங்களா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இந்த பர்சன் மாத்தி விடுவாங்க. அதிகமா உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவீங்க. ஒரு ஃபோன் கால் எடுத்தா கூட ஒரு 1 hour 2 hour கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை வந்து ஒரு பிஸியாவே வந்து வச்சிருப்பாங்க. இந்த பர்சன் வந்தப்புறம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த மாற்றங்கள் நகரும். அதே மாதிரி பிஸியா இருப்பீங்க. போர்டம்கான டைம் கிடையாது, எனர்ஜியே இல்லை அதுக்கெல்லாம். கவலையா இருக்கா, சிரிப்பு சந்தோஷம். யூ கேன் see the two differences பாருங்களேன். தூக்கமே இல்லை, ரொம்ப கவலை, மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, சந்தோஷங்கள் இல்லை, ஏதோ கற்பனைகள் மைண்ட்ல ஓடுது. இப்படியே இருந்த உங்களுக்கு இந்த பர்சன் வந்த அப்புறம் ஹாப்பினஸ், சந்தோஷம், நைட் நல்ல தூக்கம் வரும், நல்ல குட் ட்ரீம்ஸ் இருக்கும், காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிக்கலாம், தேவையில்லாத கற்பனைகளுக்கெல்லாம் டைம் இல்லை. அடுத்த வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த பாதைகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும், வெரி ஃப்ரெஷ். அதாவது இப்போ நீங்க ஒரு ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த பர்சன் வந்த அப்புறம் கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். இவங்க மூலியமாக வந்துட்டு அந்த ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட நியூ கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்ப சூப்பர் எனர்ஜி பர்சன். நீங்க டயர்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சூப்பரா வந்து பேசி பேசி எனர்ஜி ஆக்கிடுவாங்க. ஸோ வண்டர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி அந்த பர்சன். ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து உங்க வாழ்க்கையில வர்றதே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான், உங்களை தயார்படுத்துறதுக்கு தான். பிகாஸ் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு சில விஷயங்கள் மாறி இருந்தாலும் நீங்க இன்னும் மாறல, நீங்க இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ரெடியா இல்ல, அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ உங்களை அழகா வந்து கை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்த அப்புறம் நிறைய விஷயங்கள் சீக்கிரமா வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ நீங்க உங்களோட கெரியர்லயும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷய டாஸ்கை தள்ளி போட்டிருந்தீங்க, டிலே ஆக்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் ஈஸியா முடிச்சு கொடுப்பாங்க. பிளாக்கேஜஸை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இந்த ரோடு பிளாக்கேஜா இருக்கா,
ரிலீஸ் பண்ணி கொடுத்து உங்களை போக வைப்பாங்க. ஸோ பிக்கெஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இந்த பர்சனுக்கு அவங்க சைடில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது மூலயமா உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்துட்டு கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இருப்பாங்க. எங்க எனர்ஜி ரொம்ப ஆக்டிவ், சூப்பர் ஆக்டிவ் கைண்ட். ஆனால் லவ்வுக்கு வந்துட்டு அடிமையாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பர்சன் டெஃபினெட்லி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு காரணத்தோடு தான் வந்து வருவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு சோல் லெவலில் அவங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.